மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய செயல்பாடுகள் குறித்து அந்நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்பிரியா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்தல் குறித்து சிவகங்கை மாவட்டம் புதுவயல் கிராம வேளாண்மையாளர் SA அருண்குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பசு மற்றும் எருமை இனப்பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் இனப்பெருக்க மேலாண்மை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் K கிருஷ்ணகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் மூன்றாம் பகுதி. மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கற்றாழை. இன்றைய தகவல் நேரத்தில் வெள்ளாடுகளில் குட்டியினும் கால பிரச்சனைகளும் அவற்றை கையாளும் முறைகளும் மற்றும் தமிழ்நாடு பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்கள் வறண்ட தட்பவெட்ப நிலையிலும் நல்ல மகசூல் தரும் தன்மை பெற்றுள்ளன. அத்துடன் சிறுதானியங்களில் உடல் நலத்திற்கேற்ற ஏராளமான விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் அடங்கியுள்ளன. அவ்வகையில் சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் புதுவயல் கிராம வேளாண்மையாளர் திரு SA அருண்குமார் அவர்களை சந்தித்த போது அப்போ என்ன பொருள் கொடுக்கலாம், என்ன நம்ம தயாரித்து வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்கும்போது இடியப்ப மாவு. இடியப்ப மாவுங்கும்போது சிறுதானியத்தில் இடியப்ப மாவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, சிறுதானியத்தில் இடியப்ப மாவுங்கிறது சாதாரணமாக அந்த இருக்கிற அந்த எல்லா ஐட்டத்தையும் போட்டு வச்சு பண்ணுவோமான்னு பார்த்தா அதில் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி சரி பண்ணணுங்கிறது இவங்க எங்களுக்கு கைட் பண்ணாங்க இங்கே வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்துலேருந்து குன்றக்குடியிலேருந்து. அதன்படி நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கும்போது அரிசி மாவில் செஞ்ச இடியப்பமும் ஒரு நல்ல ஃபார்முலேஷனில் நல்ல டேஸ்ட்டில் கிடச்சிச்சு. அது மார்க்கெட்டில் உள்ளதை காட்டிலும் சுவை கொஞ்சம் நல்லா இருந்ததுனால எங்களோட பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த சிறுதானியம்ங்கும்போது அதில் என்ன புதுமையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு டயட் இடியப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்பெஷல் ப்ராடக்ட்டே அதுதான். டயட் இடியப்பங்கிறது சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாரும் சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம், சுவையாகவும் இருக்கும். இது சிறுதானியங்களால் சேர்ந்து செய்யப்பட்டது. இப்போ இதோட வண்ணத்தை பார்த்தாலே அந்த சிறுதானியத்தோட கலவைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து உணவுப் பொருளில் வந்து அரிசியில் செஞ்சது வெண்மையாக இருக்குது, இது வந்து பசுமை கலந்த சிவப்பு நிறத்தில் வந்திருக்கு.
இந்த உற்பத்தி பண்ணுறதுக்கான உதவிகளை நமக்கு பல்கலைக்கழகத்துலேருந்து எங்களுக்கு ட்ரைனிங்கில் நிறைய கொடுத்துட்டாங்க. அந்த சிறு சிறு சந்தேகங்கள் வந்தால் கூட உடனே வந்து கம்யூனிகேட் பண்ணி என்னென்னு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் அதை பயன்படுத்தினா என்னென்னு சொல்லி பயன்படுத்தி இப்போ நிறைய ப்ராடக்டை உங்கள் முன்னாடியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து நலன் இடியப்ப மாவுன்னு எங்கள் பிராண்டு நேம் வந்து நலன். இந்த நலன் இடியப்ப மாவுங்கிறது அரிசி இடியப்ப மாவு கடைகள் எல்லாத்துலேயும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மார்க்கெட்லேயும் இந்த காரைக்குடி வட்டாரம் ஃபுல்லாக இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது. அது போக நலன்கிற பிராண்ட்லேயே நாங்கள் வந்து மசாலாப்பொடியும் வந்து சுத்தமாக கிராமத்துலேருந்து வரக்கூடிய எல்லா தரமான பொருட்களையும் பயன்படுத்தி நாங்கள் அதை வந்து தயாரிக்கிறோம். அப்போ தரங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது. இன்னொன்று செட்டிநாடு அந்த டேஸ்ட்டுங்கிறது எங்களுக்கு வந்து இயற்கையாகவே கொடுக்க முடியுது. செட்டிநாடு ஏரியாவிலேயே நாங்கள் தயாரிக்கிறோம். சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு இந்த ஐட்டம் வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலேஷன். இந்த ஃபார்முலேஷன் வந்து என்ன வேணாலும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நமக்கு வேளாண் தொழில்நுட்ப கழகம் குன்றக்குடியில் உள்ளவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க. அப்போ உதவிகளை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் மேல்மேலே நல்லா பயன்படுத்தி மென்மேலும் நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க வந்து எல்லா வகையிலையும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் என்னென்னா ஹெல்த் மிக்ஸுங்கிறது இதுவும் சிறுதானியங்களை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஹெல்த் மிக்ஸ். நம்ம கடைகளில் வாங்கி பிராண்டடாக சில கெமிக்கல் கலந்த பொருளை பயன்படுத்துகிறத காட்டிலும் இயற்கையான பொருளை இயற்கையான முறையில் உற்பத்தி செஞ்சு அதை பயன்படுத்தும் போது அதோட சத்துக்கள் எப்போவுமே மிஸ் ஆகாது. 1% கூட சத்துக்கள் மிஸ் ஆகாமல் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியங்கிறது ஆயுள்ங்கிறதும் நிச்சயம் குறையாது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் SA அருண்குமார் அவர்களை 9944040030 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பசு மற்றும் எருமை இனப்பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் இனப்பெருக்க மேலாண்மை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் K. கிருஷ்ணகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். 3ஆம் பகுதி. நீர்களில் பயன்படுத்துவது போன்றே மாடுகளுக்கும் இந்த அல்ட்ராசோனோகிராஃபி என்ற கருவியானது பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக இளம் சினை காலத்தை எளிதே கண்டறிய முடியும். அதாவது 25 நாள்லேயே மாட்டுக்கு வந்து செனை பார்க்கலாம். ஒரு காலத்தில் வந்து 90 நாள் 120 நாள் பார்த்துட்டு மாடு செனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த 60 நாள் 90 நாள் இழப்பீடுங்கிறது அதிகம். இப்போ நீங்கள் கருவூசி போட்டதுக்கப்புறம் 25 நாள் கழிச்சு 25லிருந்து 30 நாளில் இது செனை பார்த்துடலாம். செனையான்னு பார்த்துட்டு அது செனை அப்படின்னு சொன்னால் அது அப்படியே பராமரிப்பு செனைக்கால மாட்டு பராமரிப்பு பண்ணலாம். அப்படி இல்லை செனை இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் செனை இல்லைங்கிறதையும் இதில் கண்டுபிடிக்கலாம். இல்லை பொதுவாக நீங்கள் கையை வைத்து தானே பார்ப்பீங்க. இப்போ கையை வச்சு பார்க்கும்போது அந்த கருமுட்டை வெளியேற்றம் கருமுட்டையோட அளவு இதெல்லாம் வந்து கணக்கிடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். சரிங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கருமுட்டையோட அளவை வந்து சுற்றளவுலேருந்து எல்லாத்தையுமே இதன் மூலமாக பார்க்க முடியும். ஒரு கருமுட்டையானது 10 மில்லிமீட்டர் அப்படின்னா அது வந்து கருமுட்டை வெளியேற்றம் நடைபெற போகிறது அப்படிங்கிறதையும் இதில் கணிக்க முடியும். அந்த கருமுட்டை வெளியேற்றப்படாதனாலேயே பல மாடுகள் சினை பிடிக்காமல் போகுது. அந்த கருமுட்டை வெளியேற்றப்படவில்லை என்றால் அதுக்கு தகுந்த சென ஊசியோட தகுந்த ஊசி போட்டு அந்த கருமுட்டையை வெளியேற்றி அதோட சினைப்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கருவி பயன்படுகிறது. இது வந்து சினை இல்லாத மாடு தான் பார்த்துருக்கோம். சினை இல்லாத மாடு இதோட கருமுட்டையோட சைஸ் பார்க்க முடியும். சூலகத்தோட தன்மை கருப்பையினுடைய இது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக இருக்கா ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.
கருப்பையின் வாய்ப்பகுதி. இல்லை ஏதாவது சீல் கோர்த்த நிலை இருக்கா, இதில் ஏதாவது புண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்க்க முடியும். இது வந்து சூலகத்தினுடைய பகுதி. இது சூலகம். சூலகத்தினுடைய அந்த கருப்பா தெரியல சார், இது சூலகத்தினுடைய பகுதி. கருமுட்டையானது இன்னும் வெளியேற்றப்படலைங்கிறது தெரியும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கற்றாழை. இதன் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பருவம் ஜூன் முதல் ஜூலை மற்றும் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை என்று வருடத்திற்கு 2 பருவங்களில் நடவு செய்யலாம். ரகங்கள் குர்குவா கற்றாழை, கேப் கற்றாழை, சாக்கோற்றின் கற்றாழை. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 முறை உழுது ஹெக்டருக்கு 10 டன் தொழு எரு இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகளை அமைக்க வேண்டும். செடிகள் செழிப்பாக வளர செடிக்கு செடி 3 அடி இடைவெளி விட்டு நட வேண்டும். மலைச்சரிவுகளின் குறுக்காக சிறிய பார்களை அமைத்து பாரின் மேல் அடிப்பகுதியில் பக்க கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. கற்றாழையில் அதிக பூச்சி நோய் தோன்றுவதில்லை. நீர் தேங்கும் நிலத்தில் அழுகல் நோய் ஏற்படும். எனவே முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். மகசூல் ஹெக்டருக்கு 15 டன் வரை கற்றாழை இலை மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வெள்ளாடுகளில் குட்டி ஈனும் கால பிரச்சனைகளும் அவற்றை கையாளும் முறைகளும். கால்நடைகளில் இனப்பெருக்க செயல்பாடுகள் அனைத்தும் இயற்கையாக மனிதனின் உதவியின்றி நடக்கக்கூடிய ஒரு செயலாகும். இரவு நேரங்களிலும் குட்டி ஈனும் ஆடுகளை அவ்வப்போது கண்காணித்து வர வேண்டும். பொதுவாக குட்டிகளின் கால் மற்றும் தலை வெளித்தெரிந்த 10 முதல் 30 நிமிடங்களில் குட்டிகள் பிரசவிக்கப்பட்டுவிடும். இதில் ஏதேனும் சிரமங்கள் ஏற்படும் சமயத்தில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். பொதுவாக கன்றின் கால்கள் மடங்காது இயல்பான நிலையில் இருக்கும் பட்சத்தில் கால்கள் மற்றும் தலையினை பிடித்து மெதுவாக வெளியே இழுக்கலாம். அவ்வாறு இழுக்கும் போது தரையை நோக்கியவாறு இழுக்க வேண்டும். இயலாத பட்சத்தில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனை மிக முக்கியமாகும். வெள்ளாடுகளில் பிரசவ சிக்கல்களை ஏற்படுத்தும் அம்சங்கள் பல உள்ளன. உதாரணமாக இயல்பை விட பெரிய தலை மற்றும் தோள் பகுதியுடைய குட்டிகள், உடலின் முன்பகுதி வெளிவந்து பின்பகுதி வெளிவராமல் இருத்தல், தலை மட்டும் வெளிவந்து முன்னங்கால்கள் 2 அல்லது ஒரு கால் மடங்கி வெளிவராமல் இருத்தல், முன்னங்கால்கள் வெளிவந்து தலை வெளிவராமல் கீழ் நோக்கியோ அல்லது பக்கவாட்டிலோ மடங்கி இருத்தல், இரட்டை குட்டிகள் ஒரே சமயத்தில் வெளிவருதல். மேற்காணும் அனைத்து நிலைகளிலும் குட்டிகள் பிரசவிப்பதில் சிரமங்கள் ஏற்படும். குட்டிகள் ஈன்ற பின்பும் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பொதுவாக ஆடுகள் குட்டி ஈன்றதிலிருந்து 30 நிமிடத்திலிருந்து சில மணி நேரத்திற்குள் நச்சுக்கொடி வெளித்தள்ளப்படும். அவ்வாறில்லாத பட்சத்தில் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் குட்டிகள் ஈன்றதிலிருந்து 12 மணி நேரத்திற்குள் நச்சுக்கொடியினை வெளியே எடுத்து பின்னர் உரிய சிகிச்சை அளித்தல் மிகவும் அவசியமானதாகும். குட்டி ஈன்ற பின் நச்சுக்கொடி வெளித்தள்ளுதலில் பிரச்சனை ஏற்பட்ட ஆடுகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் அவ்வாடுகளில் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக இயல்பாக குட்டி ஈன்ற ஆடுகளில் 2 முதல் 3 வாரங்களுக்கு அவற்றின் பிறப்புறுப்பிலிருந்து இரத்தம் கலந்த திரவம் வடிந்து பின்னர் நின்றுவிடும். வெளிவரும் திரவம் சீழ்பிடித்த நிலையிலோ அல்லது துர்நாற்றத்துடனோ இருக்கும் பட்சத்தில் அவற்றிற்கு உரிய சிகிச்சை கிடைக்க செய்தல் மிகவும் அவசியமாகும். தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் 3/8/2017 வியாழக்கிழமை அன்று அலங்கார தோட்டம் மற்றும் புல்தரை அமைத்தல் தொடர்பான ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0440
26263484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 260 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54.5% காற்றின் வேகம் மணிக்கு 5.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 7.1 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 487.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 985.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நாட்டின் வேளாண் உற்பத்தி திறனில் தோட்டப்பயிர்களின் உற்பத்தி முதன்மை பங்கு வகிக்கிறது. இத்துறையானது வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் அந்நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்பிரியா அவர்கள்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தென்மேற்கு பருவமழையும் 2 பருவமழையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. சில மாவட்டங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டிலலாம் ஒரு பருவமழை தான் கிடைக்கும். நமக்கு வந்து எங்களுக்கு வந்து 2 பருவமழையும் கிடைக்கிறது. மிகு மழை பெய்யும் மண்டலம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை பருவமழைக்கு அதிகம் கூட எங்களுக்கு வந்து குளிர்காலத்துலேயும் மழை கிடைக்கும், கோடை மழையும் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ வருஷத்தில் வந்து 4 மழைகள் கிடைக்கிறதுனால 12 மாதங்களில் 10 மாதங்கள் இங்கே வந்து மழை பெய்யும். இந்த இடத்தின் சராசரி மழை அளவு பார்த்திங்கன்னா 1465 மில்லிமீட்டர். இவ்வளவு மிகு மழை இருக்கிறதுனால இது வந்து மற்ற மாவட்டங்களை விட இந்த மாவட்டத்தில் உள்ள பயிர் செய்கின்ற பயிர்களும் சரி அதனுடைய பராமரிப்பு முறைகளும் சிறிதளவு வேறுபடுகின்றன. ஸோ இதை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த மாவட்டத்துக்குரிய இந்த மண்டலத்தில் வரக்கூடிய பயிர்களை பற்றியும் அதற்கு தேவையான பராமரிப்பு முறைகளையும் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்வதற்காகவே இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக மர வாசனை பயிர்கள், அதாவது வாசனை பயிர்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து வாசனை பயிர்கள். இதில் மரத்தில் விளையக்கூடிய மர வாசனை பயிர்களான கிராம்பு, லவங்கம், ஜாதிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, இந்த மாதிரி உள்ள பயிர்களில் வந்து ஆராய்ச்சிகளை வந்து நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். மிளகு மற்றும் மரவாசனை பயிர்களில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள ஆராய்ச்சிகள் என்னவென்றால் முக்கியமாக விவசாயிகளுக்கு உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள், நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை எதிர்த்து வளரக்கூடிய ரகங்கள், அதுக்கப்புறம் பராமரிப்பு முறைகள். சில சமயம் வந்து விவசாயிகள் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை எங்களிடம் கூறுவதுண்டு. அந்த பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டிய ஆராய்ச்சிகள் முதலில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. பொதுவாக மிளகுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து பல்வேறு இனங்கள் வந்து பல்வேறு ரகங்கள் நாங்கள் வந்து பல ஆராய்ச்சி நிலையங்களில் வெளியிடப்பட்டுள்ள ரகங்கள் எல்லாம் சேகரித்து எங்களுடைய பண்பக பண்ணை அமைத்துள்ளோம். அதே போல் கிராம்பிலும் அப்படி தான் நாங்கள் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து நாங்கள் சர்வே அப்படின்னு செய்து வெவ்வேறு இடத்துல நாங்கள் வந்து குறிப்பிட்ட குணாதிசயங்களில் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து கிராம்பில் வந்து பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்டுள்ள கிராம்புகள் இருக்கின்றன. ஜாதிக்காயும் அப்படி தான் நம்ம வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மலைப்பகுதிகளிலும் கேரளாவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான, அதாவது இப்போதான் ஜாதிக்காய் பார்த்துருப்பீங்க, சிவப்பு கலர் பத்திரி உள்ளது மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள்கிட்ட வந்து மஞ்சள் கலர் பத்திரி, இந்த மாதிரி பல்வேறு ரகங்களெல்லாம் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதுலேயும் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி கொண்டு வருகிறோம். அப்போ இந்த பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இதுவரை வந்து 3 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. முதல் ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை 1 பலா. பேச்சிப்பாறை 1 பலா வந்து நல்ல நீள வடிவ காய்களையும் நல்ல மஞ்சள் நிற சுளைகள், அந்த சுளைகளுடைய இனிப்புத்தன்மை அதிக அளவு காணப்படுகிறது. இதில் வந்து ஒரு மரத்தில் வந்து 107 காய்கள் வந்து காய்க்கும். இது வந்து 1996 வந்து வெளியிடப்பட்டுள்ள ரகம். அடுத்தது 2001 வந்து பேச்சிப்பாறை கத்திரி வந்து வெளியிட்டிருக்காங்க. பேச்சிப்பாறை கத்திரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற காய்கள், நீளமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கள், ஒரு ஹெக்டருக்கு 45 முதல் 50 டன் மகசூல் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ஓராண்டு பயிர், ஆனால் அந்த பேச்சிப்பாறை 1 கத்திரி வந்து பல்லாண்டு பயிர், ஒரு 3 வருடங்கள் வரை ஒரே விவசாயி வந்து ஒரு வயலில் வந்து வைக்கலாம், அந்த அளவுக்கு உள்ள ஒரு ரகம் அது. அதுக்கப்புறம் வந்து பேச்சிப்பாறை 1 லவங்கப்பட்டை சின்னமன். சின்னமனோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சல் கொடுக்கும். அதிக விளைச்சல் கொடுக்கறது வந்து அதுக்குடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பட்டையில் வந்து அந்த செடியை வந்து வெட்டி, அதாவது நிலத்தடியிலேருந்து ஒரு அடி இடைவெளியில் வந்து வெட்டி அந்த தண்டுகளில் இருந்தால் வந்து பட்டை சேகரிப்பார்கள். அந்த பட்டை வந்து என்னென்னா அதோட அடிக்கடி, அதாவது ரெஜுவினேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், திரும்ப வந்து வளரும் தன்மை. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வெட்டி விட்டோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த மரம் வளருதோ அதற்கு தக்கனதான் அதனுடைய விளைச்சல் வந்து வேறுபடும். அதனால் வந்து நம்ம பேச்சிப்பாறை 1 லவங்கப்பட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரெஜுவினேஷன் கெப்பாசிட்டி என்றக்கூடிய சீக்கிரம் வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு அறுவடை செய்தாங்க வந்து அடுத்த 9 மாதத்தில் வந்து 2வது அறுவடை எடுக்கலாம். மொதல் அறுவடை வந்து நட்டலேருந்து 18 மாதம், அதுக்கப்புறம் வந்து 9 மாதத்துக்கு ஒருக்க அவங்க வந்து அந்த விவசாயிகள் வந்து அறுவடை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பியல் கொண்ட ஒரு ரகம் பேச்சிப்பாறை 1 லவங்கப்பட்டை. பேச்சிப்பாறை 1 என்ற லவங்கப்பட்டை அடுத்து எங்களுடைய பண்பக பண்ணையில் உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கிராம்பு இருக்கிறது. அடுத்தது வந்து ஜாதிக்காய் இருக்கிறது. இது வந்து இப்போ பல்வேறு பரிசோதனையில் எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஆட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனைகள் முடிவுகள் நன்றாக சிறப்பாக வந்தவுடன் இது வந்து ஒரு ரகமாக வெளியிடப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பராமரிப்பு முறைகள்,
இந்த பயிற்சி பெற தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த உர நிர்வாகம் பற்றியெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் செய்து இதை வந்து முடிவுகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அதாவது மிளகில் உள்ள உர நிர்வாகம் பற்றி, அடுத்ததாக வந்து மரவள்ளி கிழங்குகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிர்வாகம் பற்றி, உர நிர்வாகம், அதாவது இந்த மிகுமலை மண்டலத்தில், ஏன்னா மற்ற மண்டலங்களும் இந்த மிகுமலை மண்டலத்தில் உர நிர்வாகத்தில் சில வேறுபாடுகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு மழை பெய்கிறதுனால சில உரச்சத்துக்கள் வந்து மழை தண்ணீரின் மூலம் லீச்சிங் சொல்லுவோம், வேஸ்ட் ஆகி போவது உண்டு. அதனால இந்த இடத்துல வந்து எப்படி உர நிர்வாகம் செய்யணும் அப்படின்னும், அப்புறம் முக்கியமாக பைனாப்பிள் வந்து ஒரு பழப்பயிர், அதுலேயும் வந்து அதனுடைய பயிர் இடைவெளி பற்றியும் அதனுடைய உர நிர்வாகம் பற்றியும் பல ஆராய்ச்சிகள் வந்து செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம். அடுத்தது பயிர் பாதுகாப்புலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மர வாசனை பயிர்களை வந்து தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் மற்றும் நோய்கள், அதாவது கிராம்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் தண்டு துளைப்பான், அதுக்கப்புறம் மிளகுல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அழுகல் நோய் வரும், அப்புறம் இஞ்சி எடுத்துட்டாலும் அழுகல் நோய் வரும். இதற்கெல்லாம் என்னென்ன அதிலெல்லாம் ஆராய்ச்சி செய்து என்னென்ன தீர்வுகள் என்பதையும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் கொடுத்துள்ளோம். இவ்வாறாக பல ஆராய்ச்சிகளை தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருந்து கொண்டு மிகுமலை மண்டலத்தில் நாங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் வந்து எங்களுடைய மெயின் ஏமே என்னென்னா, விவசாயிகளுக்கு வந்து அதிகளவு வருமானம் பெருக வேண்டும், அவர்கள் வந்து செய்யும் விவசாயம் வந்து லாபகரமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மர வாசனை பயிர்கள் மற்றும் மிளகு சாகுபடியாளர்களுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உயர் ரகங்களை பற்றியும், இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்களோட நாற்றங்கால் நர்சரியில் வந்து நாங்கள் அந்த உயர் ரக நாங்கள் வெளியிட்டுற ரகங்கள் மட்டும் இல்லாமல் பன்னியூர் ஒன்று என்றக்கூடிய மிளகு இதை பற்றியும், அப்புறம் வந்து கிராம்பு செடிகள், லவங்கப்பட்டை செடிகள், ஜாதிக்காயில் ஒட்டு செடிகள், இதெல்லாம் வந்து எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள நாற்று பண்ணையிலேருந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக சப்ளை செய்கிறோம். இதில் என்ன முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து எங்களுடைய நாற்று பண்ணை மத்திய அரசின் டைரக்டரேட் ஆஃப் அரிகானட் அண்ட் ஸ்பைசஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிகானட் பாக்கு மற்றும் வாசனை பயிர்கள் இயக்ககம், அவங்கள்ட்ட வந்து அக்ரிடிடேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் இந்த 2 வருஷம். அதாவது 2017 to 19 வந்து தரமுள்ள ஒரு நாற்றங்களாக 3 ஸ்டார் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். அதனால் தரமான கன்றுகளையும் வந்து நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்குறோம். அதனால் எங்களுடைய தென்கோடியில் இருந்தாலும் விவசாயிகள் அனைவரும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளணும். அவங்க வந்து இந்த மரவாசனை பயிர்கள் மற்றும் மிளகு சம்பந்தமாக எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி எங்களை தொடர்பு கொண்டு எங்களிடம் அவங்களை வந்து எங்களுடைய ஆலோசனைகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் ஸ்வர்ணப்பிரியா அவர்களை 9443118008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 1/8/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தொழில்நுட்ப முறையில் மா சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சுக்குழிப்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் பி. ஜான்சன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நித்திய கல்யாணியின் சாகுபடி முறைகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். பழனிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிராம்பு உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர். ஸ்வர்ணப்பிரியா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.